ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோம். பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க. இது ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு செமையான பிரெட் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 உருளைக்கிழங்க 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு விசில் வந்துச்சுங்க. குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. இது கூடவே சின்னதாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம். மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடயே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மசாலால மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மைதா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மைதா மாவு பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்னைக்கு 4 மில்க் பிரெட் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை இந்த மில்க் பிரெட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு பிரெட் மேலே ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி நல்லா மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ பிரெட் மேலே உருளைக்கிழங்கு மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு பிரெட்டையும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 2 பிரெட் மேலேயுமே உருளைக்கிழங்கு மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு ஒரு பிரெட்டை எடுத்துட்டு 3 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. போல இன்னொரு பிரெட்டையுமே நான் 3 பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எல்லா பீஸையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா மாவு பேட்டருமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பீஸையுமே எடுத்துட்டு மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. இதே போல் நான் எல்லா பீசஸையுமே மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பிரெட் துண்டுகளையுமே இதை மாதிரி 3 பீசஸாக போட்டுட்டு மிதமான தீயில நல்லா எல்லா சைடுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ ஒரு செட்டு பிரெட் போட்டது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. போல் அடுத்த 3 பீசஸையுமே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிதமான தீயில பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு கிறிஸ்பியான
ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரெட் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.